சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. கர்நாடக அரசின் மேகதாட்டு அணைக்கு ஆதரவாக காவிரி மேலாண்மை ஆணையம் சட்டவிரோதமாக உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தஞ்சை மண்டல பொறுப்பாளர் சீனிவாசன் தலைமையில் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. கோட்டாட்சியர் அலுவலகம் நோக்கி சிறிது தூரம் பேரணியாக வந்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். அப்போது சட்ட நகலை விவசாயிகள் எரிக்க முயன்றனர். அப்போது பாதுகாப்பு பணிக்கு நின்றிருந்த போலீசார் விவசாயிகளை தடுக்க முயற்சித்தனர். அதனை மீறி விவசாயிகள் சட்ட நகலை எரித்தனர். இதனால் போலீசாருக்கு விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதன் பின்னர் போலீசார் நகலை பிடுங்கி அணைத்தனர். அதன் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். காவிரி ஆணையம் என்பது தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒண்ணு. அது உச்ச நீதிமன்றத்தை கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அது யாருடைய கண்ட்ரோல்லையும் கிடையாது. மத்திய அரசு, மாநில அரசு உங்களுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. அது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளாவுக்கு நீர் பங்கிட்டு கொடுக்கறது வேலை மட்டும்தான் அதோடது. அப்படிப்பட்ட நிர்வாகம் இந்த இது தேர்தல் டைம் நிர்வாகத்திலையும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல மேகதாது அணை கட்டுறதுக்கு ஒரு தீர்மானத்தை கர்நாடகாவுக்கு போட்டு கொடுத்துச்சு. இது மிகப்பெரிய ஒரு சதி. இந்த அணையை கட்டிட்டா தமிழ்நாட்டுக்கு குடிக்க தண்ணீர், விவசாயம் அத்தனையும் அழிஞ்சு போகும். கிட்டத்தட்ட ஒரு 20 குடிநீர் திட்டம் இருக்கு. 20 அழிஞ்சு போகும். டெல்டா மாவட்டம் சுத்தமாக அழிஞ்சு போடும். இன்னைக்கு தமிழ்நாடு பூரா அண்ணன் பாண்டியன் அவர்களுடைய உத்தரவு பேர்ல தமிழ்நாடு பூரா ஆணையத்தை கண்டிச்சு ஒரு தீர்மானம் ஊர்வலமா நகல் எரிப்பு போராட்டம் நடத்தணும். இது இன்னைக்கு நாங்க சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் நடத்திருக்கோம். மாநில அரசு உடனடியாக இது கண்டனம் தெரிவித்து தகுந்த நடவடிக்கை எடுத்து காவிரியை மீட்டு தரும்படி விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்வோம்.